மழைக்காலத்தில் தண்ணி எந்த இடத்துலையும் தேங்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு எல்லாமே நம்ம அந்த ஒத்திகையெல்லாம் பார்க்குறேன்னு கூட சொன்னாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு நம்ம டி நகர் தொகுதியும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம அதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஜுரம்லாம் அடிக்கடிக்கு வரும். அதை நீங்கள் முன்கூட்டியே அதாவது நீங்கள் அதுக்கு உண்டானது நீங்கள் ஒரு மருத்துவ முகாம் போடுறது, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த இந்த கொசு மருந்து அடிக்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. முதல்ல இந்த டெப்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ சார் அந்த டெப்ரிஸை இப்பயே நம்ம எடுத்துகிட்டு எல்லா தெருவுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருங்க. எக்காரணத்து கொண்டு மழை காலம் வருது, எக்காரணத்து கொண்டு எதையாவது நீங்கள் இடிச்சிட்டு வெளியில் கொட்ட வேணாம், நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா அதை நாங்களே கிளியர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். ஏன்னா டெப்ரிஸால் தான் நமக்கு மெயினாக எல்லா இடத்துலையுமே மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு காரணமே அதுதான் இருக்குது சார். அந்த இடத்துல நேற்று ஒரு 3-4 தெருவில் போய் பார்க்கும்போது அந்த டெப்ரிஸால் தான் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த டெப்ரிஸில் அப்படியே செடிகிரிலாம் வளர்ந்து அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளார சார் எல்லா டெப்ரிஸையும் எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் இந்த 131வது வார்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சார். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம எல்லா வீட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கூட சொல்லிவிடுங்க. இதை மாதிரி யாரும் எக்காரணத்து கொண்டு நீங்கள் பில்டிங்கை இடித்து டெமாலிஷ் பண்ணி ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்திடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு எதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துருவோம், அடுத்த நாளே அவங்க இடித்து எடுத்துன்னு திருப்பி அந்த டெப்ரிஸை போடக்கூடாது. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும்னு கேட்டு காலத்தில் தண்ணி எந்த இடத்துலையும் தேங்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு எல்லாமே நம்ம அந்த ஒத்திகையெல்லாம் பார்க்குறேன்னு கூட சொன்னாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு நம்ம டி நகர் தொகுதியும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம அதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஜுரம்லாம் அடிக்கடிக்கு வரும். அதை நீங்கள் முன்கூட்டியே அதாவது நீங்கள் அதுக்கு உண்டானது நீங்கள் ஒரு மருத்துவ முகாம் போடுறது, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த இந்த கொசு மருந்து அடிக்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. முதல்ல இந்த டெப்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ சார் அந்த டெப்ரிஸை இப்பயே நம்ம எடுத்துகிட்டு எல்லா தெருவுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருங்க. எக்காரணத்து கொண்டு மழை காலம் வருது, எக்காரணத்து கொண்டு எதையாவது நீங்கள் இடிச்சிட்டு வெளியில் கொட்ட வேணாம், நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா அதை நாங்களே கிளியர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். ஏன்னா டெப்ரிஸால் தான் நமக்கு மெயினாக எல்லா இடத்துலையுமே மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு காரணமே அதுதான் இருக்குது சார். அந்த இடத்துல நேற்று ஒரு 3-4 தெருவில் போய் பார்க்கும்போது அந்த டெப்ரிஸால் தான் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த டெப்ரிஸில் அப்படியே செடிகிரிலாம் வளர்ந்து அப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளார சார் எல்லா டெப்ரிஸையும் எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் இந்த 131வது வார்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சார். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம எல்லா வீட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கூட சொல்லிவிடுங்க. இதை மாதிரி யாரும் எக்காரணத்து கொண்டு நீங்கள் பில்டிங்கை இடித்து டெமாலிஷ் பண்ணி ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்திடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நமக்கு எதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துருவோம், அடுத்த நாளே அவங்க இடித்து எடுத்துன்னு திருப்பி அந்த டெப்ரிஸை போடக்கூடாது. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும்னு கேட்டு